இயேசுவே கிருபைக்குள்ளாகத்தான் இருக்கிறாரு. இயேசு தான் கிருபை, கிருபை தான் இயேசு. கிருபைன்னா என்னன்னு சொன்னால் பைபிளுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அப்போ கிருபைன்னா இது இந்த காலகட்டத்தில் 2024 2020 இல்லை 2000 நம்ம கண்டுபிடித்த காரியம் கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆமேன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். கல்வாரி காரியத்தினால நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை நல்லது. கிருபைக்குள்ளாக வாங்க. பிரைஸ் தி லார்ட். குட் லைஃப் மிஷன்லேருந்து உங்கள் யாவரும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு நம்ம கிருபை குறித்து பார்க்க போகிறோம். ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் படியாக இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். ஆமேன். இந்த கிருபை குறித்து ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடோடு கூட நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், ஏன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் கிருபை உபதேசம், கிருபைன்னா என்ன, கிருபையின் சத்தியத்துக்குள்ளே பேசுகிறாங்க. அவங்க கிருபை பிரசங்கியாளர், ஒருத்தன் கிரேஸ் ப்ரீச்சர். என்ன ஒருத்தர் கேட்டார் பாருங்க, நீங்கள் கிரேஸ் ப்ரீச்சரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் பைபிள் ப்ரீச்சர் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் கிரேஸ் ப்ரீச்சரா? ஆமாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நல்ல காலம் சொன்னீங்க, நாங்கள் பைபிள் ப்ரீச்சர்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கிருபைன்னா என்னன்னு சொன்னால் பைபிளுக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? அப்போ கிருபைன்னா இது இந்த காலகட்டத்தில் 2024 2020 இல்லை 2000 நம்ம கண்டுபிடித்த காரியம் கிடையாது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆமேன் கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதுதான் கிருபையின் உபதேசம். பாருங்க இல்லையா? ஏன்னு சொன்னால் இது ஒரு அப்கிரேட். இது நம்ம அதிகமாக நாம் கற்றுக்கொண்டிருந்த காரியங்கள்லேயே இது ஒரு அப்கிரேடான ஒரு காரியம். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்லப்போனால், ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக கலைஞர் ஒருத்தர் இருந்தார். அவரோட நாடகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வார். என்னன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் அவர் நாடகம்லாம் நடந்து கொண்டிருக்கும்போது ரொம்ப ஒரு குரூசியலான டைம். நாடகத்தில் ஒரு த்ரில்லான, இது எப்படி முடிக்க போகிறாங்களோ இந்த நாடகத்தை, இதை எப்படி பண்ண போகிறாங்களோ அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கும்போது ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டோட நுனியில் உட்காந்துருப்பாங்க. இது யார் எப்படி முடிக்க போகிறாங்களோ, சஸ்பென்ஸாக இருக்குது, என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு நாடகத்தில் ஒரு மனுஷனை வானத்திலிருந்து, அதாவது அவரோட அந்த ஸ்டேடியத்திலேருந்து மேலேருந்து ஒரு கயிறு கட்டி அப்படியே இறக்கி அவர் ஒரு சொல்யூஷனை கொண்டு வர மாதிரி காட்டுவார். அவர் அந்த மனுஷன் அந்த சொல்யூஷன் கொடுத்தோன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து கிருபையை கொண்டு நம்முடைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சால்வ் பண்ணார். பாருங்க, அல்லேலூயா. நம்முடைய ப்ராப்ளத்திலிருந்து நாம் எல்லாவற்றையும் விட்டு கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நாம் கிருபைக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ஏன்னு சொன்னால் இயேசுவே கிருபைக்குள்ளாகத்தான் இருக்கிறாரு. இயேசு தான் கிருபை, கிருபை தான் இயேசு. ஆமேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அப்போ இயேசுவை இல்லையா, இயேசு செய்த கல்வாரி சத்தியத்தில், கல்வாரி காரியத்தினால நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கிருபை நல்லது. கிருபைக்குள்ளாக வாங்க. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கிருபையின் வெளிப்பாட்டில், வெளிச்சத்தில், கிருபையில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துகிறதுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.